ஓகே, ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் அது சாஃப்ட்வேர் செட்டப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ அர்ஷாத், நீங்கள் எதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? ஃபோன்ல சார், லேப்டாப் இருக்கு சார். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். யா, ஏன்னா இப்போ குமரேஷ் செல்வின் ராஜெல்லாம் ஆல்ரெடி வந்து விஎஸ் கோட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ விஎஸ் கோடில் இன்ஸ்டால் பண்ணணும். இதே மீட்டிங்கை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால் இந்த பைத்தான் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். நோட்டில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு 40 டாபிக் வரைக்கும் நான் எடுப்பேன். 30லேருந்து 40 டாபிக்ஸ் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போவேன். மேக்ஸிமம் 35-40 டாபிக்ஸ் வந்துடும். ஸோ அதனால் அதிலிருந்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கே வந்து யூஐ மட்டும்லாம் நம்ம அந்த ChatGPTலேருந்து காப்பி பண்ணி போகிறது வேலையே கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கோட் எழுதணும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறீங்களா? அதில் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹாய் சார். ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ ஸ்க்ரீன் இப்போ ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீன் எப்படி ஷேர் பண்ணணும்னு தெரியுமா? அந்த வீடியோ ஐக்கான் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போட்டு ஐக்கான் இருக்கா? ஆமா சார். அதை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ண டைமே ஒரு பாப்அப் மாட்டம் வருதா? ஆமா சார். அதுல குரோம் டேப், விண்டோ, என்டையர் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஓகே சார். அந்த என்டையர் ஸ்கிரீனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணேன் சார். அந்த ஸ்கிரீன் மட்டும் தெரியுதா சென்டர்ல? தெரியுது சார். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஷேர் கொடுங்க. கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கா? அது எனேபிள் ஆகும் பாருங்க. கொடுக்குறேன் சார். ஓகே, இருங்க, லோட் ஆகுது. இப்போ தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி? அங்கே கூகுள் போங்க, நியூ டேப் போங்க. மேலே நியூ டேப் இருக்கு பாருங்க, நியூ ப்ளஸ், அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க. கீழே கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு விஎஸ் கோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதான் கூகுள் கன்சோல்னு சொல்லுவாங்க. விஎஸ் கோட் டவுன்லோடு கோட் அங்கேயே வருது பாருங்க. டவுன்லோடு அப்படியே வருது பாருங்க. அது கொடுங்க. இந்த ரைட் சைடில் இதை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த ரைட் சைடில் ஒன்று வந்திருக்கா, ஒரு அந்த மார்க் மாட்டா, அந்த ரைட் சைடு போங்களேன். கர்சர் எடுத்துட்டு ரைட் சைடுக்கு போங்களேன். அப்படியே வாங்க, இன்னும் வாங்க, ரைட்டு வாங்க. ரைட் சைடு, உங்களுக்கு ரைட் சைடு. அந்த மீட்டிங் மட்டும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. அது அந்த கார்னரில் வாங்க, க்ளோஸ் பண்ணுங்க. அதை க்ளோஸ் பண்ணுங்க. ஆமாம். ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ மெதுவாக ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இந்த லெஃப்ட் சைடில் விண்டோஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் விண்டோஸ்ன்னு இருக்கா? லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணுங்க. ஒரே ஒரு கிளிக்கு, அவ்வளோதான், விட்டுருங்க. அதுவே டவுன்லோட் ஆகும். அங்கே டவுன்லோட் ஆகுதா? ரைட் சைடு கார்னரில் பாருங்க. அந்த டவுன்லோட் ஆகிட்டு ரைட் சைடு கார்னரில் பாருங்க, மேலே. அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒரு 170 MB இது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செல்வின் ராஜ் அண்ட் குமரேஷ் எப்படி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? எப்படி? சரி, ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண முடியுமா? இல்லை, சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், வீட்டில் போய் இதை ட்ரை பண்ணுங்க. எரர் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். இது வந்து விஎஸ் கோடு. ஓகே, இந்த விஎஸ் கோடுங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு டூல், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்க. இதை அர்ஷாத் நோட் பண்ணுங்க. இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். எல்லாரும் நோட் பண்ணுங்க கைஸ். குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜ். இப்போ யாராவது கேட்பாங்க, நீ என்னடா படிக்கிற? நான் வந்து பைத்தான் வச்சு ஏஐ இதெல்லாம் படிக்கிறேன். ஓ அப்படியாடா, சேர்றா.
எதில் நான் அதெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் விஎஸ் கோடில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். விஎஸ் கோடுங்கிறது என்ன சார் நோட் பண்ணுங்க? என்னப்பா? என்ன சார் நோட் பண்ணுங்க? வாட் இஸ் விஎஸ் கோடு அப்படின்னு போடுங்க. ஓகே ஓகே, வாட் இஸ் விஎஸ் கோடு அப்படின்னா என்னன்னா கோட் எடிட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. கோட் எடிட்டர், அதுக்கப்புறம் எழுதுங்க ஒன்றுன்னு போட்டு கோட் எடிட்டர். நெக்ஸ்ட் சார். ஓகே, செகண்ட் வந்துட்டு கோட் எடிட்டரு. ரெண்டாவது வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சார். ஓகே, ஸோ அப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இதை சொன்னால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரே டெவலப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஓகே, குட். ஸோ இதை தான் கம்பெனிலையுமே 99% இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் நிறைய ஏஐ சப்போர்ட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போக போக உங்களுக்கு சொல்லி தருவேன், உங்களுக்கு புரியும். ஓகே, குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சரி சார் இப்போ விஎஸ் கோடு ஓகே, அடுத்து பைத்தானை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அது டவுன் ஆகிட்டு இருக்கட்டும். கூகுளில் அந்த கீழே போய் சர்ச் கன்சோலில், இதுக்கு பேர் தான் சர்ச் கன்சோல்னு சொல்லுவாங்க. இதில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பைத்தான் PYTHON என்டர் அமுக்குங்க. ஓகே, வருதா? வெல்கம் டு python.org. குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜா 2 பேரும் நல்லா கவனிங்க. இதை நீங்கள் வீட்டில் போயிட்டு பண்ணணும். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். சரி, ஓகேப்பா. ஸோ ஆனால் இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் பழைய வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா சார்? 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணி பார்த்தோம் சார். இது பைத்தான் கோடிங் யூடியூப்ல பார்த்து. சரி சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லி கொடுக்கறத கவனிங்க. ஓகேவா? அது நான் ப்ரொஃபஷனலாக சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, ஸோ இப்போ வெல்கம் டு பைத்தான் அந்த ஓஆர்ஜின் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் அந்த டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அந்த டவுன்லோட்ஸ் இருக்கு பாருங்க சென்டரில், அபவுட்டு டவுன்லோட்ஸு, அதில் அந்த கிளிக் பண்ணுங்க. திரும்ப மேலே மேலே மேலே, அது கிடையாது, மேலே டவுன்லோட்ஸ் இருக்கு பாருங்க. அந்த கர்சர் அங்கே கொண்டு போங்க. டவுன்லோட்ஸில் கரெக்டு தான். கீழே வாங்க. நெட்டு ஸ்லோவாக இருக்கா? ஹலோ சார், அந்த கர்சரை டவுன்லோட்ஸ்க்கு மேல கொண்டு வாங்கப்பா. நிப்பாட்டுங்க. அதுல டவுன்லோட்ஸ் மேல நிப்பாட்டுங்க உங்க கர்சரை. மேல அந்த டவுன்லோட் கிடையாது. அப்படியே நிப்பாட்டுங்க. வெயிட் பண்ணுங்க. இப்ப கீழே இந்த பக்கம் பாருங்க, பைத்தான் 3.14 இருக்கா, அதுக்கு மேல கிளிக் பண்ணுங்க. ரைட் சைட்ல பாருங்க. கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். டவுன்லோட் ஆகுதா? இப்ப அங்க போய் பாருங்க. டவுன்லோட் ஆகுது, கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஆகுது சார். அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அப்படியே நிப்பாட்டுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ரைட்? ஓகே, பைத்தானுங்கிறது என்னன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. முதல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன சார் அப்படின்னா, வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா கோடிங் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ப்ரோக்ராமிங்னாலும் ஒன்று தான், கோடிங்னாலும் ஒன்று தான். சார் பைத்தான்லாம் இருக்கட்டும், அடுத்த விஷயம். ப்ரோக்ராமிங்னா என்ன? வாட் இஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஹியூமன், ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ட் டு தி கம்ப்யூட்டர். சொல்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. ஹியூமன்னா யார்? நம்ம தான். நம்ம இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறோம். ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ட் டு தி கம்ப்யூட்டர். Human instruct to the computer via coding. VIA via அப்படின்னு சொல்லுவாங்க. via coding. நோட் பண்ணிக்கோங்க. Human instruct to the computer
ஸோ வயா கோடிங் நோட் பண்ணிங்களா? நோட் பண்ணேன் சார். ஓகே. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன சார் தமிழில் சொல்லுங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட நீங்கள் பேசணும், நான் சொல்கிறத கம்ப்யூட்டர் செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க? அது ஒரு கோடிங் மூலயமா பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் எண்ட்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு டிசைன் எப்படி பண்ணுறாங்கன்னா, நீ கோட் எழுதுவ, அதுக்கேற்றபடியே அந்த டிசைன் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரோக்ராமிங்னா என்னன்னா, ஒரு ஹியூமன் வந்து கம்ப்யூட்டர் கிட்ட பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? கோடிங் மூலயமா பேசுகிறான். நீ சொல்கிறதா அது பண்ணுது, அவ்வளோதான். இதுதான் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. சரி சார், இது புரிஞ்சிச்சு. ஒய் வி யூஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஒய் வி யூஸ் ப்ரோக்ராமிங். Why we use programming? எதுக்காக ப்ரோக்ராமிங் யூஸ் பண்றோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஃபார் டெவலப்பிங் எ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபார் டெவலப்பிங் எ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். சார் நெட் என்ன சார்? ஒய் வி யூஸ் ப்ரோக்ராமிங் எழுதுனீங்களா? இல்ல சார். எழுதிக்கோங்க. ஒய் வி யூஸ் ப்ரோக்ராமிங். நான் எழுதேன் சார். ஓகே. ஸோ அது எதுக்காக நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? ஃபார் டெவலப்பிங் எ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். ஃபார் டெவலப்பிங் எ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் நாளிலேருந்து மொபைல்லே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு சும்மா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண சொன்னேன். நீங்கள் நாளிலேருந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெக்கார்ட் வீடியோ பார்த்து அப்படியே நீங்கள் அதில் பண்ணுங்கள், அசைன்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஓகே சார். யா. ஆனால் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் லேப்டாப்பில் தான் கனெக்ட் பண்ணணும். அப்போனா தானே எனக்கு கோடிங் தெரியும். நீங்கள் எப்படி கோடு போட்டிருக்கீங்க. ஓகேப்பா. நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜ். ஓகே. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதை எதுக்காக நம்ம ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறங்கிறதையும் சொல்லிட்டேன். சரி சார், ஓகே. இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்னு என்னன்னு சொல்லிட்டீங்க, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. இதில் ஏன் சார் வந்து இப்போ நிறைய ப்ரோக்ராமிங் இருக்குது. கொஞ்சம் மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் இருக்கட்டும் விடுங்க. ஸோ இதில் நிறைய ப்ரோக்ராமிங் இருக்குது. ஜாவா இருக்குது, சி இருக்குது, C++ இருக்குது, PHP இருக்குது, என்னென்னமோ ப்ரோக்ராமிங் இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம ஏன் சார் பைத்தானை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது கேட்பான். ஓகேவா? ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஒய் வி சூஸ் பைத்தான். ஓகே? ஒய் வி சூஸ் பைத்தான். இப்போ இன்டர்வியூல கூட கேட்பாங்க. ஓகே. ஸோ ஏன்பா நீ தான் இப்போ ப்ரோக்ராமிங்னா இவ்வளோ இருக்கேப்பா, நீ ஏன்பா பைத்தானை போய் படிக்கிற அப்படின்னு ஒன்று கேட்டாங்கன்னா, அப்போ நீ இந்த பாயிண்ட் எல்லாம் நீ சொல்லணும். புரிஞ்சிச்சா? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ அப்போ ஒய் வி யூஸ் பைத்தான், எதுக்காக நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிம்பிள் சின்டாக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் சின்டாக்ஸ். சிம்பிள் போட்டு சின்டாக்ஸ், SYNTAX, சின்டாக்ஸ். ஓகே. சிம்பிள் சின்டாக்ஸ் அப்படின்னா என்னது? ஈஸியாக இருக்கும் கோடு. நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாட்டோம்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. காம்ப்ளிகேட்டட்னா கொஞ்சம் கஷ்டமாக, அந்த செமிகோலனு, கர்லி ப்ராக்கெட்ஸு, இதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. ஓகேவா? நீ மற்ற ப்ரோக்ராமிங்கில் இப்போ ஜாவாலலாம் நீ ஒரு லாஜிக் எழுதுறதுக்கு 10 லைன் கோடு எழுதணும். இங்கெல்லாம் நீ 2 லைன்லேயே நீ முடிச்சுட்டு போயிடலாம், 2-3 லைன்லேயே நீ கோடு எழுதிட்டு போயிடலாம். ஸோ அதை மட்டும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. இதுதான் மொதல் ரீசன். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிள் சின்டாக்ஸு. செகண்ட் வந்துட்டு ஏஐ சப்போர்ட் லாங்குவேஜ். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பைத்தான் படிச்சு தான் ஆகணும். புரியுதா? ஏஐ சப்போர்ட் லாங்குவேஜ். ஓகே. ஸோ இந்த மாட்டம் நிறைய இருக்கு. ஓகேவா? ஏஐ சப்போர்ட்டட் லாங்குவேஜ். இப்போ நீ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், உன்னோட ப்ராஜெக்ட்ல ஏஐ வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலே பைத்தான் தான் முதல்ல வரும். அப்புறம் ஈஸி டு லேர்ன், அதையும் போட்டுக்கோங்க. ஏஐ சப்போர்ட்டட் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஈஸி டு லேர்ன் அண்ட் யூஸ்.
நோட் பண்ணீங்களா? ஓகே சார். ஓகே, அதே மட்டும் லாட்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் அவைலபிள் இன் பைத்தான் அப்படின்னு போட்டுக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ், லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதான் நான் சொல்றேன் என்னன்ட்டு. ஓகே, ஸோ அதர் சார் லாட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜ்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது நிறையா வந்து இந்த யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு அது தெரியும். ஓகே, இந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதை நான் போக போக நான் சொல்கிறேன். வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அப்ளிகேஷனை நீ ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கா? மொபைல்ல கூட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, மற்றவங்களுக்குலாம் கேட்குதுல்ல? குமரேஷ், செல்வின் ராஜுக்கலாம்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே, ஸோ அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். சார் ஓகேப்பா, மொபைலில் கூட கனெக்ட் பண்ணுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இதான் கரெக்டாக சார். சரி, ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே, அதே மட்டும் லாட்ஸ் ஆஃப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லாட்ஸ் ஆஃப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் அப்படி சொல்றாங்க, லாட்ஸ் ஆஃப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, அதுமாதிரி சார் லாட்ஸ் ஆஃப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பைத்தான் நீ படிச்ச அப்படின்னா. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இதுக்காக தான் நம்ம பைத்தான் படிக்கிறோம். இதை தாண்டி நிறையா இருக்குது. நீங்கள் ChatGPTல ஃப்ரீ டைமில் ஒய் வி யூஸ் பைத்தான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஒரு 5 பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? நான் வந்து சும்மா உங்களுக்கு ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ChatGPTயை பார்த்து கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கிளியரா கைஸ்? ஓகே, குட். ஸோ அப்போ இப்போ நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் எதுக்காக ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், அதுலேயே நம்ம பைத்தானை சூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். இப்போ நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் பைத்தான். நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் பைத்தான். ஓகே, பைத்தான் இஸ் எ high level, okay, high level, okay, Python is a high level interpreted அப்படின்னு சொல்லுவாங்க. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. Python is a high level interpreted programming language. Interpreted, inter போட்டுக்கோங்க, interpreted, PRETED, interpreted. Python is a high level interpreted programming language. நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே, and it is used to, second point எழுதிக்கோங்க, it is used to create software applications. Okay, it is used to create software applications, அப்புறம் கமா websites, கமா automation projects, கமா data science and analysis, data science and analysis,
இந்த டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கமா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அப்போ இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்டு, ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் என்னது டேட்டா அனாலிசிஸ் அண்டு டேட்டா சயின்ஸு, அதுக்கப்புறம் ஏஐ. இது எல்லாத்துக்கும் இந்த பைத்தான் வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணுறோம். ஒரே லாங்குவேஜ் மல்டி இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரே லாங்குவேஜ் பைத்தான் தான். நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகே குட். அப்போ நீங்கள் பைத்தான் படிச்சுட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா பாஸ்ட் ஏபிஐ எஸ்கியூலாம் படிக்கணும். இதே நான் ஆட்டோமேஷன் படிக்கணும்னாலும் ஆட்டோமேஷன் சைடு போகலாம். ஓகே, அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆட்டோமேஷன் என்னன்ட்டு. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ரெண்டெல்லாம் ஒன்று தான். வெப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாம் ஒன்று தான். ஏஐக்கும் நீங்கள் பைத்தானு, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் எல்லாத்துக்கும் பைத்தான் தான். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டு இன்டர்வியூ கொஸ்டின் இது. ஓகே, ஃப்ரெஷருக்கு கேட்பாங்க. வாட் இஸ் இன்டர்பிரட்டட்? நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் இன்டர்பிரட்டட்? ஓகே, வாட் இஸ், இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க, எது ஓகே தான். இல்லைன்னா ஒய் இஸ் பைத்தான் கால்டு அண்ட் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் இஸ் பைத்தான் கால்டு எ இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? கொஸ்டின் மார்க். எதுக்காக பைத்தான இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றாங்க? ஓகே, நோட் பண்ணீங்களா? ஒய் இஸ் பைத்தான் கால்டு an இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது இன்டர்வியூ கொஸ்டின். பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கோங்க, இன்டர்வியூன்ட்டு. ஐவின்னு போட்டுக்கோங்க. ஐவினா ஐக்யூன்னு போட்டுக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின் ஐக்யூ போட்டு ஸ்டார் போட்டுக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின். நோட் பண்ணீங்களா கைஸ்? ஒய் இஸ் பைத்தான் கால்டு an இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? நோட் பண்ணீங்களா? எஸ் சார். ஏன் சார் அப்படின்னா என்ன சார்? இன்டர்பிரட்டட்னா என்னன்னா, ஓகே, இன்டர்பிரட்டர்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நீ சிலாம் படிச்சிருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் C++, ஜாவா இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு நோட்பேட் ஃபைலையே நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தனியாக இருக்குது. பட் நீங்கள் அது இல்லாமே உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஆனால் பைத்தான்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் தனியாக வந்து ஒரு இன்டர்பிரட்டடை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, விர்ச்சுவல் மெஷினை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓகே, அந்த விர்ச்சுவல் மெஷினுங்கிறது தான் அந்த பைத்தான். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இந்த பைத்தான் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களா, அதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுப்பேன். இந்த பைத்தானை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதான் அடுத்து நீங்கள் வந்து ஒரு கோடு எழுதுறப்ப அந்த கோடு வந்து லைன் பை லைனாக செக் பண்ணணும். நீ இப்போ ஒரு 4 லைன் கோடு அடிக்கணும்னு வச்சுக்கோவேன், அது போய் அந்த இன்டர்பிரட்டட் இருக்கா இல்லையா, அந்த இன்டர்பிரட்டர்னா என்னது, அந்த ப்ரோக்ராம் வந்து நீ எழுதியிருப்ப லைன், அது போய் செக் பண்ணணும் பின்னாடி இப்படி பைத்தான் இருக்கானா இல்லையா, அதை போய் செக் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். நீ பைத்தானை இன்ஸ்டாலே பண்ணாமல் நீ போய் கோட் அடிச்சேன்னா அவுட்புட் வராது. புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். அப்ப இன்டர்பிரட்டர்னா என்னன்னு இன்டர்ல சொல்லணும்னா, கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட். நோட் பண்ணிக்கோங்க, கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட். கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட் லைன் பை லைன் அப்படின்னு போட்டுக்கோங்க. லைன் பை லைன். ஓகே, கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட் லைன் பை லைன். ஓகே, so this is called interpreted அப்படின்னு போட்டுக்கோங்க. this is called interpreted. அப்போ அந்த கோடு வந்து லைன் பை லைனாக செக் பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஜாவாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மொத்தமாக கோடு எழுதி ரன் பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்புட்டே கொடுக்கும். ஓகேவா? அது மொத்தமாக செக் பண்ணும் அவுட்புட் எரரை. ஆனால் பைத்தான் அப்படி கிடையாது. நீ 5 லைன் போட்டேன்னு வச்சுக்கோவேன், 2வது லைன்லேயே எரர் இருக்குன்னா நின்றும் கோடு, அங்கேயே நின்றும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே. ஓகேவா? அப்போ எப்படி இதை எடுத்துக்கலாம்? லைன் பை லைனாக அது எக்ஸிக்யூட் ஆகுது கோடு. அது போய் பைத்தான்லேயே இருக்கானா செக் பண்ணுது. அதனால தான் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட் லைன் பை லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு இன்டர்பிரட்டட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின் இன்டர்வியூல கேட்டாங்கன்னா இன்டர்பிரட்டர் என்னன்னு தெரியுமாப்பா? தெரியுமே சார், நம்ம வந்து ஒரு பைத்தானுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம், விர்ச்சுவல் மெஷின் சொல்லணும். நோட் பண்ணிக்கோங்க, விர்ச்சுவல் மெஷின், சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடாது.
பைத்தானுங்கிற ஒரு விர்ச்சுவல் மெஷின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு மிஷின், அதை தான் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம விர்ச்சுவல் மிஷினை இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம வந்து கோடை வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் நம்மளால் கோடை ரன் பண்ண முடியும். அப்போ ரன் பண்ணுறப்ப லைன் பை லைனாக வந்து அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து இன்டர்பிரட்டட்னு சொல்லுவோம் அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்லணும். அது பின்னா என்னென்னு நீங்கள் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் C++லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. இதே நீங்கள் வந்து பைத்தான்லாம் பார்த்தா இன்ஸ்டால் பண்ணணும், அப்போனா தான் அது எடுக்கும் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுச்சா? டெல் மீ கைஸ். எஸ் சார். அப்போ நீ எப்படி இன்டர்வியூவில் கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணுவ. ஓகே, எதுக்குடா நீ இதெல்லாம் படிக்கிற, பைத்தான்லாம் என்னடா படிக்கிற அப்படின்னாலும் ஆன்சர் பண்ணுவ. அப்படின்னா என்னடா பைத்தான்னா அப்படின்னாலும் ஆன்சர் பண்ணுவ. ஓகேவா? ப்ரோக்ராமிங்னா என்னடா, எதுக்குடா ப்ரோக்ராமிங்லாம் படிக்கிறீங்க, எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவீங்க. எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். எஸ் சார். எஸ் சார். ஓகே, குட் சார். சூப்பர். ஸோ இவ்வளோ தான் தியரியே. ஓகேவா? சரி சார், இப்போ நீங்கள் தியரி முடிச்சாச்சு. இதில் வந்து இன்னொரு பாயிண்ட்டு. ஓகே, என்ன அப்படின்னா, இப்போ பைத்தானை வந்து இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ பைத்தான்லாம் டவுன்லோட் பண்ணிடுங்க. முதல் VS கோடை டவுன்லோட் பண்ணணும். அங்கே போங்க, ஏன்னா உங்கள்கிட்ட VS கோடு இல்லை. அந்த ரெண்டாவதாக இருக்க VS கோடை டபுள் கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் கொடுங்க. இங்கே அக்செப்ட் பண்ணுங்க. ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கொடுங்க. கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. திரும்ப நெக்ஸ்ட்டு, திரும்ப வந்து நெக்ஸ்ட்டு. அந்த கிரியேட் எ டெஸ்க்டாப் ஐக்கான் ஒரு செக் பாக்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. மேலே ஃபர்ஸ்ட்டாக இருக்கு பாருங்களேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் வரும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ திரும்ப இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் VS கோடை தான் இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்காக VS கோடை நம்ம யூஸ் பண்றோம்? எங்க சொல்லுங்க பாப்போம். டெல் மீ கைஸ், எதுக்காக நம்ம VS கோடை யூஸ் பண்றோம்? சொல்லுங்கப்பா. கோட் எடிட்டர் டெவலப்மென்ட் டூல். எஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் டூல் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே சார். ஓகே, போங்க போங்க. நாளைக்கு வந்தோட்டே கேள்வி கேட்பேன். பைத்தான் ஏன் படிக்கிறீங்க, பைத்தான்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்ன, இல்லை நாளைக்கு வந்தோட்டையும் கேட்பேன். அந்த கீழே போங்க, அந்த VS கோட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த காட்டுது பாருங்க, சிம்பிள். கீழே பாருங்க. கிளிக் பண்ணுங்க. இருங்க, டவுன்லோட் ஆகட்டும். இப்போ செல்வின் ராஜ், குமரேஷ்லாம் ஆல்ரெடி இதை பண்ணியிருப்பீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து பைத்தானுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட பைத்தான் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அதை நான் சொல்கிறேன் எப்படி வெரிஃபை பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, அந்த லான்ச் விசுவல் ஸ்டுடியோ இருக்குல்ல, அதை எடுத்து விட்ருங்க. அந்த செக் பாக்ஸ் அன்செக் பண்ணுங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க, இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அது நம்ம ஃபினிஷ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ VS கோடை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? எப்படி VS கோடை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனா, கீழே சர்ச்சில் போங்களேன். சர்ச்சில் போயிட்டு VSன்னு டைப் பண்ணுங்க. VS அப்படின்னு போடுங்க, வரும். அவ்வளோதான், வந்துருச்சா? அதை கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் கொடுங்க. ஒரு தடவை கிளிக் அவ்வளோதான். இப்படி தான் ஓப்பன் ஆகும். இருங்க, லோட் ஆகுதா? அவ்வளோதான். ஓகே, இதை வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. அந்த ரைட் சைடு கார்னரில் அந்த க்ளோஸ் பண்ணுங்க. அதான் அவ்வளோதான். இருங்க, அதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப பார்த்தீங்களா, க்ளோஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாக. திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து VS கோட் ஓப்பன் பண்ணணும். அந்த சாட் இருக்கிறத க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த ரைட் சைடு அதை க்ளோஸ் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும் விஎஸ் கோடு. புரிஞ்சா? ஓகே குட். இப்போ இதை மினிமைஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ண வேணாம். மினிமைஸ் பண்ண தெரியுங்களா? அந்த மைனஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். மினிமைஸ் பண்ணி வைங்க, அப்புறம் தேவைப்படும். இப்போ பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? அங்கே போங்க, டவுன்லோட் பண்ண இடத்துக்கு போங்க. டவுன்லோட் பண்ணீங்களா அந்த இடத்துக்கு போங்க. பைத்தான் அங்கே டபுள் கிளிக் பண்ணுங்க. கைஸ் இதை நல்லா கவனிங்க. குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜ். எஸ் சார். இருங்க லோட் ஆகி வருது. இங்கே நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. கீழே அந்த ஆட் பைத்தான் டாட் exe2 பாத்துன்னு ஒன்று இருக்கா? கீழே செக் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கொடுத்துட்டு செக் பண்ணுங்க. அதை கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் உங்களுக்கு அதில் போய் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகும். இன்ஸ்டால் நவ் கொடுங்க. மறந்துடாதீங்க கைஸ். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற வெர்ஷன் வந்து 3.14.5. பைத்தான் வந்துட்டு 3.11 அந்த ப்ளஸ் இருந்தாலே போதும் வெர்ஷன்லாம். ஓகேவா? இது லேட்டஸ்ட்டாக இருக்குது, அதே நல்லது தான். பட் சொல்கிறேன் ஜென்ரலாக பைத்தான் வந்து 3.11 ப்ளஸ் இருக்கணும். ஓகே, அதே மட்டும் நீங்கள் படிக்கிற சீரீஸ் வந்து பைத்தான் 3 சீரியஸ். 3லேருந்து 3 வெர்ஷன் வந்து ஆரம்பிக்குது. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டூலாக இருந்துச்சு, பைத்தான் டூலாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ பைத்தான் 3 வெர்ஷன். யார் கேட்டாலும் நீ என்னப்பா வெர்ஷன் இன்டர்வியூல கேட்பாங்க. ஆமாம் அர்ஷாத் நீ என்ன வெர்ஷன் படிக்கிற அப்படின்னு ஒன்று இன்டர்வியூல கேட்டாங்கன்னா, சார் நான் வந்து 3.14.5 அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே சார். க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏதாவது செட்டப்பாக சக்ஸஸ் வந்துருச்சா? இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜ் எல்லாருமே இதை நல்லா கவனிங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் செக் பண்ணணும். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச்சில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிஎம்டி எம்டி அதை ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்ட் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் போயிட்டு பைத்தானோட வெர்ஷன் செக் பண்ணணும். இன்டர்வியூல கேட்பான், எப்படி நீ பைத்தான் வெர்ஷனை செக் பண்ணுவ அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவேன், அதில் டைப் பண்ணுங்க பைத்தான் ஸ்பேஸ் PYTHON பைத்தான் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஐஃபன்னா அந்த மைனஸ் சிம்பிள் போடுவீங்கல்ல, ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஃபன் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஐஃபன் அமுக்குங்க. ஐஃபன்னா அந்த மைனஸ் சிம்பிள் மேலே இருக்கா கீபோர்டு பக்கத்தில், அது இல்லை, அது அண்டர்ஸ்கோரு. வெறும் டைரக்டா ஐஃபோன் அமுக்கணும், அந்த மைனஸ் சிம்பிள் அமுக்கணும். ஸ்பேஸ் விடுங்க, மைனஸ் சிம்பிளை டைரக்டா அமுக்குங்க. ஒரே ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். நீங்க 2 ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க. இப்போ அந்த மைனஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு தடவை பண்ணுங்களேன். அவ்வளோதான். இன்னொரு டைம் பண்ணுங்க. இதுதான் ஹைப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. HYPHEN ஹைப்பன். இப்போ வெர்ஷன் டைப் பண்ணுங்க. அப்படியே வெர்ஷன் VERSION என்டர். என்டர் நமக்குங்க. என்டர் பட்டன் இருக்குல்ல, அப்போ நீங்கள் அங்கே இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் நீங்கள் காட்டுதா? அப்போ இங்கே காட்டணும். இப்போ இந்த காட்டுறத எனக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க மொபைலில். அர்ஷத் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் எனக்கு அப்புறமேல் போட்டு விடுங்க. சார் பைத்தான் இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லி சார் அப்படின்னு போட்டு விடுங்க. புரியுதா? ஓகே சார். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்பயே அதை நோட் பண்ணுங்க. எப்படி பைத்தான் வெர்ஷன் செக் பண்ணணும் நோட் பண்ணுங்க. நோட்டில் அந்த கமெண்டோட எல்லாரும் நோட் பண்ணுங்க. குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜ், எனக்கு எல்லாருமே இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் தூங்குறதுக்குள்ளே எனக்கு அந்த இது வேணும். இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. ஓகேவா? 1/2 மணி நேரம் கூட ஆகாது. ஓகே, எனக்கு இது ஒரு ஃபோட்டோ ஒன்று வேணும். அப்புறம் VS கோடில் போய் அந்த பைத்தான் வெர்ஷனை செக் பண்ண அங்கே ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதே நான் சொல்லித்தரேன் எடுத்து. இதை நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். டவுட் இருந்தால் கேளுங்க.
குமரேஷ், ஷெல்வின் ராஜ், ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். ஓகே, அர்ஷத் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே குட். இப்போ விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் விஎஸ் கோட் போங்க. அந்த கீழே இருக்கு பாருங்க அந்த விஎஸ் கோட், இது அப்படியே இருக்கட்டும். அதை ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. இப்போ அங்க மேல அந்த ஃபைலு, எடிட், செலக்ஷன், அங்க மேல ஒரு ஆப்ஷன் நிறைய இருக்கு பாருங்களேன். அதான் மெனுன்னு சொல்லுவாங்க. மேல போங்க. மேல டாப்ல லெஃப்ட் சைடு டாப், லெஃப்ட் சைடு டாப். அப்படியே அங்க ரைட்ல பாருங்க ஒரு 3 டாட் இருக்கா, அந்த ரன் பக்கத்துல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண அந்த டெர்மினல் கிளிக் பண்ணுங்க. டெர்மினல், அதுல நியூ டெர்மினல் கிளிக் பண்ணுங்க. நியூ டெர்மினல் கிளிக் பண்ணுங்க. இருங்க, இங்க கீழே இப்போ லோட் ஆயிட்டு ஒன்று வரும் பாருங்க. அந்த கீழே பார்த்து மாட்டேன், இங்கே ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஓப்பன் ஆயிருக்கா? இப்போ அங்கே அந்த பாத்தில் போய் அதே மாட்டேன் அந்த பைத்தான் ஸ்பேஸ் -- வெர்ஷனை டைப் பண்ணுங்க பார்ப்போம். கீழே அங்கே டைப் பண்ணுங்க. அங்கதான் பைத்தான் ஸ்பேஸ் டைப் பண்ணுங்க. கரெக்டா தான், பைத்தான் ஸ்பேஸ் அதே மாட்டேன் ஐஃபோன் போடுங்க. இது ஐஃபோனு வெர்ஷன் என்டர். என்டர் அமுக்குங்க. ஓகே, இப்ப இங்க இப்படி காட்ட மாட்டேங்குது. ஓகேவா? சோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, உங்களோட பைத்தான் வந்து விஎஸ் கோட்ல வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் ஆகல. அப்ப என்ன பண்ணோம்னா விஎஸ் கோட க்ளோஸ் பண்ணுங்க. விஎஸ் கோட க்ளோஸ் பண்ணுங்களேன். இந்த மாட்டம் இஷ்யூ வரும் கைஸ். குமரேஷ் அண்ட் பாத்துக்கோங்க, செல்வின் ராஜ். இந்த மாட்டம் விஎஸ் கோட்ல காட்டுதுங்க சார், வெர்ஷன் காட்டுதுங்க சார். காட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லப்பா, ரொம்ப சந்தோஷம். ஓகே, பிரச்சனை இல்ல. காட்டுதுன்னா பிரச்சனை இல்ல. ஓகேவா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ விஎஸ் கோட்ல காட்டலன்னு என்ன பண்ணோம்னா விஎஸ் கோட க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணுங்க. திரும்ப விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. திரும்ப அதே மாட்ட டெர்மினல்ல போயிட்டு அதே மாட்ட டைப் பண்ணுங்க பாப்போம். காட்டுதா? அவ்வளவுதான். ஓகே, ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல்லா பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் எப்படி நம்புறது? இந்த வெர்ஷன் காட்டுதுல, புரியுதா கைஸ்? ஸோ 3.14.5 இதான் நீங்க வந்து இன்டர்வியூல சொல்லணும். ஓகே, என்ன வெர்ஷன் பைத்தான் யூஸ் பண்ணணும்னு கேட்டா நீங்க இதை தான் சொல்லணும். புரிஞ்சா? ஓகே சார். யா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி சார் பைத்தானை வந்து ரன் பண்ணி பார்க்குறது? அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. அங்கே மேலே போங்களேன், அந்த 4வதாக ஒரு 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 லெஃப்ட் சைடு பாருங்களேன். லெஃப்ட் சைடு அந்த ஒரு கட்டம் போட்டு இருக்கா? லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பிச்சு போட்ட பாக்ஸ் மட்டும் ஒன்று இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இருங்க, லோட் ஆக வெயிட் பண்ணுங்க. அது லோட் ஆகி வரும். அங்கேயே பைத்தான் ஒன்று காட்டும் பாருங்களேன். இல்லை டைப் பண்ணுங்க, அப்படியே பைத்தான் டைப் பண்ணுங்களேன் அந்த சர்ச் பாக்ஸில். வருது, வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க. அந்த பைத்தான் ஒன்று காட்டுதா? அதில் இன்ஸ்டால் ஒன்று காட்டுதா? அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டால்ட்டு. அவ்வளோதான், விட்டுருங்க. இது ஒரு 200 MB டவுன்லோட் ஆகும். இதுதான் இந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இது நீங்கள் கோடை டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுவே கோடு வந்து சஜஷன்ஸில் கொடுக்கும்.
ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கிளியரா? உங்களுக்கு பைத்தானை ரன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இதை தெரியாதவங்க ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்கப்பா. அந்த லெஃப்ட் சைடில் அந்த பிச்சு போட்ட பாக்ஸ் தான் எக்ஸ்டென்ஷன் ஐக்கான்னு சொல்லுவாங்க. சார் சொல்லுங்கப்பா. ஓப்பன் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் காட்டுது சார். அதை விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அவ்வளோதான். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்களேன். இப்போ நீங்கள் பாக்ஸ் இப்போ பிச்சு போட்ட பாக்ஸுக்கு மேலே பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஐக்கான் இருக்கா? ஃபர்ஸ்ட்டு மேலே 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 அதை கிளிக் பண்ணால் நார்மல் மோடுக்கு வந்துடும். அவ்வளோதான், கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது உங்கள் ஃபோல்டர் போங்க. சி டிரைவு, டி டிரைவு, இந்த மாட்ட போங்க. எப்படி நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். சி டிரைவு, டி டிரைவு போங்க. எப்படி போவீங்க? அந்த கீழே அந்த ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கீழே பாருங்க, கீழே வாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த லெஃப்ட் சைடில் திஸ் பிசியை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு கீழே இருக்கு பாருங்க, திஸ் பிசி கீழே இருக்கு பாருங்க, திஸ் பிசி. லெஃப்ட் சைடு. அதில் டி டிரைவ் போங்க. டி போங்க. இதில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நான் சொல்கிற நேம் போடுங்க. உள்ளே போங்க. ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. மேலே நியூ ஃபோல்டர், அந்த நியூ லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடு. அதில் ஃபோல்டர்னு இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடையுமே இருக்கா? கிளிக் பண்ணுங்க. நான் சொல்கிற டைப் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ப்ராக்டிஸ், PARCI. டைப் பண்ணுங்க. PARCTICE ப்ராக்டிஸ். ப்ராக்ட், PARCT ப்ராக்டிஸ், TICE ப்ராக்டிஸ் அண்டர்ஸ்கோர் பைத்தான் அப்படி போடுங்க. அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்க. அண்டர்ஸ்கோர் பைத்தான். அண்டர்ஸ்கோர் தெரியும்ல, ஷிஃப்ட் அமுக்கி மைனஸ் அமுக்குங்க, அண்டர்ஸ்கோர் வரும். அது ஐஃபோனு. பைத்தான் அப்படியே டைப் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. இப்போ இந்த ஃபோல்டர் வெளில கிளிக் பண்ணுங்க. ஒரு கிளிக் வெளியில் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணி இப்போ இங்கே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு நேம் வந்து மே 2ன்னு வச்சுக்கோங்க. மே _2. அதாவது இன்னைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மே 2. அதை ரிமூவ் பண்ணுங்க. அந்த ஃபோல்டர் நேம்லாம் பேக் ஸ்பேஸ் அமுக்குங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுங்க. வெளியில் வாங்க, பேக் வாங்க. அங்கே மேலே லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, மேலே அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. பேக் வாங்க. பொறுமையா பண்ணுங்க. உங்க கர்சர் எடுக்கலையா? இதுல போய் இந்த ரீநேம் இருக்கா? அங்க மேல 3வது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதுல பேக் ஸ்பேஸ் அமுக்குங்க. இப்ப டைப் பண்ணுங்க. மே _2 _practice PRACTICE. விட்டுருங்க. வெளியில என்டர் அமுக்குங்க. வெளியில என்டர் அமுக்கணும். அங்க பேக் வாங்க. அவ்வளவுதான், விட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இதை நீங்க VS கோடுக்குள்ள கொண்டு வரணும். ஓகேவா? இப்படி ஓகே. இப்போ நாளைக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா இங்கே போய் தான், இந்த ப்ராக்டிஸ் பைத்தானுக்குள்ள போய் தான் மே 3ன்னு போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். புரிஞ்சா? அப்பதான் நேற்று நீங்க என்ன படிச்சீங்க, நாளைக்கு என்ன படிச்சீங்க, நீ 15ஆம் நாள் என்ன படிச்சீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? டெல் மீ கைஸ். அப்ப நீ ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்றதா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்குள்ள இருக்கு? ப்ராக்டிஸ் பைத்தான் ஃபோல்டருக்குள்ள இருக்கு. குமரேஷன் செல்வின்ராஜ், புரிஞ்சுச்சா? எஸ் சார். இப்ப அப்பதான் ட்ராக் பண்ண முடியும். இல்லைன்னா நீ என்ன படிச்சேன்னு உனக்கே தெரியாது. ஓகேவா?
இப்போ விஎஸ் கோட் போங்க. விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, அங்க மேல போயிட்டு ஃபைல்னு இருக்கா, மேல பாருங்க, மேல ஃபைல்ன்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க. அது ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கா, மேல இருந்து கீழே 5ஆவதா இருக்கு பாருங்க, 5 6ஆவதா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் ஃபோல்டர். இப்போ போங்க லெஃப்ட் சைடு வாங்க, லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க, லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. திஸ் பிசி எங்க இருக்கு, திஸ் பிசிக்குள்ள கிளிக் பண்ணுங்க. அதுல டி டிரைவுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. எல்லாமே டபுள் கிளிக் தான் பண்ணணும். பொறுமையா பண்ணுங்க. இப்போ பிராக்டிஸ் பைத்தானுக்குள்ள உள்ள போங்க, டபுள் கிளிக். அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ மேலாக ஒரு கிளிக், ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்களேன். இந்த மே 2 ப்ராக்டிஸ் தான் நீங்க உள்ள கொண்டு போக போறீங்க. ஒரே ஒரு கிளிக் பண்ணிட்டு கீழே செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க, கீழே செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த மே 2 ப்ராக்டிஸ்ங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல இங்கே மேலே வந்திருக்கா லெஃப்ட் சைடில். இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணி, செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு கொடுங்க. அந்த எஸ் அது கொடுங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்க மே 2 வந்திருக்கா. இப்போ அது பக்கத்தில் போங்களேன், உங்கள் கர்சர் அது பக்கத்தில் எடுத்துகிட்டு போங்களேன். அதில் ஃபர்ஸ்ட் ஐக்கான் ரைட் சைடில் இருக்கா, ப்ளஸ் போட்டு குட்டியா, அதை கிளிக் பண்ணுங்க. அதான் நியூ ஃபைல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்க. EX1 எக்ஸசைஸ் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க, சும்மா ஸ்மால் லெட்டரில் எல்லாமே. EX1 1.py டாட் போடுங்க. .py py pனா parrot, py என்டர் அமுக்குங்க. இதுதான் பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்றது. இப்படி தான் பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணணும். புரிஞ்சா? அப்போ இந்த EX1ங்கிறது ஃபைல் நேம். நோட் பண்ணுங்க, இதை நோட் பண்ணுங்க, பேப்பர் நோட்ல நோட் பண்ணுங்க. இப்படி தான் ஃபைலை கிரியேட் பண்ணணும் பைத்தான் ஃபைலை. EX1ங்கிறது ஃபைல் நேம், .pyங்கிறது பைத்தான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அடையாளம். எழுதிக்கோங்க, பைத்தான் எக்ஸ்டென்ஷன். இது பைத்தான் ஃபைலுங்கிறது விஎஸ் கோட்க்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ .py போட்டிருக்க. புரியுதா கைஸ்? நோட் பண்ணுங்க தெளிவா. பைத்தான் எக்ஸ்டென்ஷன். நோட் பண்ணீங்களா? ஓகே, அதே மட்டும் இந்த கீழே அந்த ரைட் சைடில் அந்த சேட் ஐக்கான் ஒன்று ஓப்பன்லேயே இருக்கு பாருங்க, அதை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த சேட் ஐக்கான் ரைட் சைடில் பாருங்களேன், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்பயுமே அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மட்டும் கீழே வந்து அப்படியே வாங்களேன். கீழே அந்த ஒரு பூனைக்குட்டி கண்ணு மாட்ட போட்டிருக்க அந்த பைத்தான் பக்கத்தில் கீழே அப்படியே வாங்க. அந்த பாருங்களேன், அந்த அப்படியே கீழே வாங்க. அந்த பூனைக்குட்டி ஒரு சிம்பிள் மாட்டம் போட்டிருக்கா ஒன்று, அந்த ரைட் சைடில் பாருங்க, அந்த எமோட்டு சிம்பிள். அந்த ரைட் சைடு அதை கிளிக் பண்ணுங்களேன். இதுல இது டிசபிள் தானே இருக்கு. ஓகே, விட்டுருங்க. அப்ப விட்டுருங்க இதை. ஓகே, வெளியில கிளிக் பண்ணுங்க, அது போயிடும். இப்போ இதுல டைப் பண்ணுங்க அப்படியே மேல print 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 ரவுண்ட் பிராக்கெட் போடுங்க. ஷிஃப்ட் அமைக்கி ரவுண்ட் பிராக்கெட். குட். டபுள் குவாட்ஸ் போடுங்க. டபுள் குவாட்ஸ், 2 டபுள் குவாட்ஸ் அதுவே வந்துடும். டபுள் குவாட்ஸ் போடுங்க. ஷிஃப்ட் அமைக்கி அந்த டபுள் குவாட்ஸ் போட தெரியுமில்ல? சரியா சார்? அந்த ஷிஃப்ட் அமைக்கிட்டு உங்க அந்த என்டர் லெஃப்ட் சைடுல அந்த பட்டன் இருக்கா சார்? ஷிஃப்ட் அமைக்கி அந்த குவாட் சிம்பிள் இருக்கு பாருங்க உங்க லேப்டாப்ல. பக்கத்துல இது மாதிரி இருக்குல்ல ப்ரோ, அந்த 2 கோடு மாதிரி மேல வரும்ல ப்ரோ, அது கிடையாது. ஷிஃப்ட் அமைக்கி அந்த கமா போடுவாங்களப்பா. இதுதான் டபுள் குவாட்ஸ். ஓகேவா? இப்போ அப்படியே டைப் பண்ணுங்க. ஹாய், உங்க பேரை போடுங்க. ஹாய், வெல்கம் போடுங்க. வெல்கம் டைப் பண்ணுங்க. வெல்கம், உங்க பேர் எழுதுங்க. அவ்வளோதான், விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் சிம்பிள் பைத்தான் கோடு. இது எப்படி ரன் பண்ணுறதுன்னா, அந்த ரைட் சைடில் ஒரு ப்ளே பட்டன் ஐக்கான் இருக்குது, தெரியுதா? குட்டியா ரைட் சைடு கார்னர் போங்க, மேலே பாருங்க, மேலே அந்த ப்ளே பட்டன் ஐக்கானை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்க. அந்த ப்ளே ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க.
அவ்வளோதான், விட்டுருங்க. ஒரு தடவை தான் கிளிக் பண்ணணும். இங்கே கீழே பாருங்க, அவுட்புட் வந்திருக்கா? வெல்கம் முகமது அர்ஷாத்னு சொல்லி அந்த டெர்மினலில் பாருங்க, டெர்மினல் கீழே இங்கே கீழே வந்திருக்கா? வெல்கம் முகமது அர்ஷாத் நீங்க அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்திருக்கா? இப்படி தான் நீங்க அவுட்புட்டை பார்க்கணும். புரிஞ்சா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால நான் இவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதை வீட்டில் போயிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பனா தான் உங்களுக்கு இந்த டபுள் குவாட்ஸ் எங்க போடுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்க வீட்டில் போயிட்டு கீபோர்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். எப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஃபுல் பேராகிராஃபை வந்து நீங்க நெட்ல இருந்து காப்பி பண்ணி போடாதீங்க, இல்லைன்னா கண்டிப்பா கத்துக்க முடியாது. ஓகே, ஒரு 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 நோட் பேட் ஓப்பன் பண்ணி ஓகே நெட்ல வந்து பார்த்து டைப் பண்ணுங்க. இப்போ சும்மா எம்எஸ் தோனின்னு போடுங்களேன். எம்எஸ் தோனி அப்படின்னு போட்டு அந்த விக்கிபீடியான்னு போட்டிங்கனாலே வரும். அந்த எம்எஸ் தோனியோட வாழ்க்கை வரலாறுலாம் இருக்கும். இல்லை ஏதாவது ஒன்று போட்டு அதை டைப் பண்ணுங்க. நோட் பேடில் டைப் பண்ணி அதில் டபுள் குவாட்ஸ் வித் இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரிஞ்சா? இதை நீங்க பண்ணா மட்டும்தான் உன்னால ப்ரோக்ராமிங்ல டக்குன்னு போட முடியும். இல்லைன்னா வராது. இல்லைன்னா தேடிக்கிட்டே இருக்கணும் எங்க பட்டன் இருக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சாப்பா? ஸோ அப்போ எப்படின்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. நான் சொல்றேன் அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்ட்டு. நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. மேலே டைப் பண்ணுங்க நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த அதை கிளிக் பண்ணுங்க நோட் பேடை. இப்போ கூகுள் போங்களேன். ChatGPT யூஸ் பண்ண தெரியுமா? ஓகே, ஸோ கூகுளில் போயிட்டு சும்மா ஏதாவது தோனி இல்லை விராட் கோலின்னு டைப் பண்ணிங்கனாலே வரும். ஓகே, அங்கே இருக்கிற அந்த விராட் கோலி பேர்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதை கம்மா செமிகோலன்லாம் போட்டு நீங்களாவே இப்படி ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணுங்க. புரிஞ்சாப்பா? அதே மாட்டோம் எனக்கு மேக்ஸும் ஃபார்முலா வேணும். மேக்ஸ் ஃபார்முலா நோட் பண்ணுங்க. இப்போ நான் இதுதான் உங்கள் அசைன்மெண்ட், இன்னைக்கு நான் கொடுக்குற அசைன்மெண்ட். ஏதாவது ஒரு மேக்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு கூகுளில் போடுங்கப்பா. மேக்ஸ் ஃபார்முலா ஏதாவது ஃபார்முலா வரும்ல, அந்த ஈக்குவல்ட்டு அதெல்லாம் போட்டு ஒரு 5 ஃபார்முலாவை நீங்கள் ஓனாக டைப் பண்ணணும். நீ நெட்லேருந்து காப்பி பண்ணி போட்டேன்னா நீ கற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஓகேவா? நீ அங்கே இருக்கிறத மேக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். இது நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, உனக்கு அந்த கீபோர்டு டச் அப்போ தான் வரும். எங்கே அந்த ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்குது, எங்கே ஸ்டார் போடணும், எப்படி ஈக்குவல் போகிறது, எப்படி கமா போகிறது, கிரேட்டர் சிம்பிள் போகிறதுன்னு நீ ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கேட்கணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சுச்சா? ஆமா, மேக்ஸ் ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா சார். ஃபார்முலான்னு சும்மா கூகுள்ல போட்டாலே வரும். அதை அப்படியே நீங்க டைப் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதை நீங்க பண்ணிட்டு எனக்கு அதையும் ஒரு போட்டோ எடுத்து எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணுங்க. காமன் குரூப்ல சென்ட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு 2 அசைன்மெண்ட் 2 சென்ட் பண்ணிருக்கணும். ஒன்று அந்த இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார்ங்கிறது, பிளஸ் இந்த மேக்ஸ் ஃபார்முலா ஒன்று, அந்த எம்எஸ் தோனி இந்த விராட் கோலி மட்டும் டைப் பண்ண அந்த கம்மா செமிகோலனு அதெல்லாம் விட்டு நீங்கள் டைப் பண்ணது பேராகிராஃப் மட்டும். இது எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தயவு செஞ்சு எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். என்ன சார் தோனி என்ன சர்ச் பண்ணுங்க சார்? சும்மா தோனின்னு போட்டாலே வரும். அந்த தோனியை பற்றின வாழ்க்கை வரலாறுலாம் இருக்குமாப்பா. ஓகே சார். அதை நீங்கள் டைப் பண்ணுங்க. இதை நான் ஏன் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியுதா? டைப்பிங் ஸ்கில் வருது. ஓகே, ஸோ ஏன்னா இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பட்டனையும் தேடி பண்ணீங்கன்னா கற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுனா ஃபாஸ்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகே யா. ஸோ ஏன்னா இப்படி நீங்கள் வந்து இது தெரியல அது தெரியலாம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே, நல்லா உங்களுக்கு ஒரு மாதத்தில் நல்ல டச் வந்துடும். ஒரு 1 இயர் ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி லேப்டாப் டச் இருக்குமோ அந்த டச் உனக்கு அந்த 1 மாதத்துலேயே நான் கொண்டு வந்துடுவேன். புரியுதா? ஓகே சார். அதான் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணால் போதும். ஓகே ஓகே குட். ஸோ மற்றவங்க குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜா, உங்களுக்கும் எனக்கு இந்த லேப்டாப் டச் வரலைன்னா நீங்களும் இந்த அசைன்மெண்ட்டை பண்ணுங்கள். ஓகே, அது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாட்டோம் எனக்கு கம்பல்சரியாக நீங்கள் எல்லாருமே அந்த பைத்தானை இன்ஸ்டால் பண்ணது இந்த மட்டும் அந்த அவுட்புட் ஸ்க்ரீனோட சேர்த்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜா. புரிஞ்சா? ஓகேங்க சார். ஓகே குட். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நோட் பேடை. டோன்ட் சேவ் கொடுங்க. இப்போ இன்னொரு பைத்தான் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அங்கே மேலே போய் அந்த நீ ஃபைலை கிளிக் பண்ணுங்க. அந்த மே ப்ராக்டிஸ் பக்கத்தில் போட்டு போங்க உங்கள் கர்சரை. கேக்குதாப்பா? கேக்கல சார். அந்த இன்னொரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. பைத்தான் ஃபைல் சொல்லி கொடுத்தால எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அந்த ஃபர்ஸ்ட் ஐகான் பக்கத்துல அங்க இல்ல, அது ஃபோல்டர் அங்க இல்ல, வெளியில கிளிக் வாங்க, ரெண்டு சென்டர்ல கிளிக் பண்ணுங்க. அங்க அந்த அந்த மே 2 பிராக்டிஸ் பக்கத்துல போங்க. உங்க ஃபோல்டர் நேமுக்கு பக்கத்துல மேல ரைட் சைடுல பாருங்க.
நியூ ஃபைலா அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வேற ஒரு நேம் கொடுங்க, ex2ன்னு கொடுங்க. ஒரே நேம் கொடுக்கக்கூடாது, ex2.py. .py என்டர் அமுக்குங்க. இப்போ இங்கே கோட் எழுதுங்க அதே மாட்டோம். பிரிண்ட்டுக்குள்ள வேற ஏதாவது ஒரு பேர் கொடுங்க, சும்மா ஹாய் மட்டும் கொடுங்க. அதே மாட்டோம் ரவுண்ட் பிராக்கெட் டபுள் குவாட்ஸ். இங்க வேணா அதை டைப் பண்ணுங்க, அந்த டபுள் குவாட்ஸுக்குள்ள வேணா நீங்க நிறைய டைப் பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சா? பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹாய் கொடுங்க, டைப் பண்ணுங்க ஹாய். அங்க டைப் பண்ணுங்க. ஓகே இப்போ போய் ரன் பண்ணுங்க. எப்படி ரன் பண்ணுவீங்க? எப்படி சொல்லி கொடுத்த ரன் பண்றது? அவுட்புட் வந்துருச்சா? ஹாய்ன்னு சொல்லிட்டு கீழே. ஓகே அவ்வளோதான். வருதா? ஒரு டைம் நீங்கள் பண்ணால் போதும். வந்துருச்சா கீழே ஹாய்ன்னு சொல்லிட்டு? அது இல்லை, க்ளோஸ் அங்கே அந்த டெர்மினல் கொஞ்சம் மேலே ஏற்றுங்களேன். இதுதான் கீழே வந்திருக்கு பாருங்க ஹாய்னு. அதுக்கு ஹைடு கொடுங்க. அதை ஹைடு கொடுங்க. கீழே ஹைடுன்னு இருக்கா அதை கொடுங்க. அங்கே ஹாய்னு காட்டுதா உங்கள் வேர்டு? காட்டுதாப்பா? இல்லை சார். இல்லப்பா, அந்த டெர்மினலுக்குள்ள அந்த ஹாய்னு லெஃப்ட் சைடில் காட்டுதா? இப்போ ரன் ஆயிருக்கு பாருங்கப்பா. அததான் அவுட்புட் அப்படிதான் நீங்க பார்க்கணும்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சு சார். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன டவுட் இருந்தாலும் இப்போ இந்த ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறேன், அதை உட்காந்து பாருங்க. திரும்ப இந்த மாதிரி சின்ன டவுட்லாம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஓகே சார், அவுட்புட் என்ன சார் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ முதல் ரெக்கார்ட் வீடியோ பாருங்க. எல்லாருக்கும் சொல்றேன் கைஸ். ஓகே, இது வீட்டில் போய் திரும்ப நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நிறைய டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிரிண்ட்டுக்குள்ள நான் வெறும் சும்மா அந்த ஹாய் பாய்ன்னு போட்டெல்லாம் வேஸ்ட்டு. அது ஃபர்ஸ்ட் ஓகே, நீங்கள் உள்ளுக்குள்ள நிறைய டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா அவுட்புட் வருதான்னு பாருங்க. வரல அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ செக் பண்ணுங்க, ரெக்கார்ட் வீடியோ பாருங்க. அழகா சொல்லி கொடுத்துருக்கிறது இருக்கும். அதை பார்த்து எவ்வளவு நாளும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே குட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? பைத்தான்னா ஏன் படிக்கிற, எதுக்கு படிக்கிற, ப்ரோக்ராமிங் என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ட்ரில் எப்படி கேட்பான் கேள்வி, அதுக்கப்புறம் எப்படி ஒரு பைத்தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது முத கொண்டு சொல்லி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் வீட்டில் போயிட்டு நான் சொன்ன அசைன்மெண்ட்டை பண்ணிட்டு வாங்க. குமரேஷ் அண்ட் செல்வின் ராஜா, அந்த ஃபோட்டோ எனக்கு கண்டிப்பாக வேணும். இந்த அவுட்புட்டோட ரன் பண்ணோட ஃபோட்டோ வேணும். நாளைக்கு நம்ம அப்படியே டாபிக்ல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் டாபிக்ல 40 டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்க, 40க்கு மேலே. ஓகேவா? ஸோ அதனால பொறுமையாக ஒவ்வொரு டாப்பிக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு நானே என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் மொபைலில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுட் இருந்தால் ரெக்கார்ட் வீடியோ பார்த்துக்கலாம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிற மாட்டா இருக்கும். நோட்டு கையில் வச்சுக்கோங்க நாளைக்கெல்லாம். ஓகே ஓகே சார். ஓகே அர்ஷாத், நீங்கள் அந்த டைப்பிங்க்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுங்க. புரியுதாப்பா? ஓகே 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 கைஸ், குட். ஸோ இப்போ நான் அந்த ரெக்கார்ட் வீடியோ வந்து நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? 1 மணி நேரம் ஆகும். அதனால 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த வீடியோ போய் பாருங்க, எடுக்கும். புரியுதா? ஓகே ஓகே கைஸ், குட். யா, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நாளைக்கு நம்ம 8 மணிக்கு நம்ம இதே டைமில் கனெக்ட் பண்ணலாம். நாளைக்கு 8 மணி இல்லைன்னா 7:30 மணிக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே கைஸ், குட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். யா, தேங்க்யூ கைஸ்.